அன்னை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 27 நட்சத்திரத்திற்கும் நாம் ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வர்றோம். ஏன்னா நட்சத்திர சித்தாந்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நட்சத்திரங்கிறது நீங்கள் இயல்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு இடங்களினுடைய தன்மை. இப்போ எப்படி தட்பவெப்ப நிலைக்கு ஏற்பட்ட மாதிரி, தட்பவெப்ப நிலைக்கு மாற்றம் உள்ள மாதிரி எல்லாருமே அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 3 மாத காலம் பனி, 3 மாத காலம் காற்று, 3 மாத காலம் மழை, 3 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி அந்தந்த ஏரியாக்களில் அது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக மழை பொழிகிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக வெயில் அடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அந்த இடத்தினுடைய தன்மை, அதை ஈர்க்கக்கூடிய தன்மை தான் காரணம். ஜோதிடத்தில் எத்தனை முறைகள் இருந்தாலுமே இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை வைத்துத்தான் பலன் சொல்லக்கூடிய விதங்கள் மாறும். பாரம்பரியம், அச்சய இலக்கண பத்ததி, நாடி ஜோதிடம், பிருகுநந்து நாடி, சார ஜோதிடம், இப்படி ஏகப்பட்ட முறைகள் புதிதாக வந்துக்கிட்டு இருக்குது. புதிதாக நாம் சொல்லிகிட்டே இருக்கோம். இதெல்லாமே சொல்லக்கூடிய மெத்தடபிள் தான். ஒரு இடத்துக்கு நாம் போகக்கூடிய நேரத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த ஜோதிட முறைகள். எப்படின்னா, இப்போ உதாரணம் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு இடத்துக்கு பயணமாகனா எந்த வழியில் பயணமானால் சீக்கிரம் அந்த இடத்த அடையலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதனுடைய முறையை தவிர, ஜோதிடம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது பேஸ். அப்போ நம்ம இப்போ சொல்லக்கூடியதுன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் என்ன எல்லாம் கொடுக்குது, அந்த நட்சத்திரனுடைய தன்மை என்ன, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இந்த நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அங்கே நின்று தசை நடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது அமரக்கூடிய, அங்கே போய் யார் அமர்றா, அங்கே யார் நிற்கிறா, அது நிற்கக்கூடிய பேஸ் என்ன, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரியான விளைவுகளை இந்த உலகத்திற்கும் இந்த ஜாதகருக்கும் அவங்க கொடுக்குறாங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன சொல்லியிருக்கோம், பரணி நட்சத்திரம். முதல்ல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா என்ன அப்படின்னா, முதல்ல பாருங்கள், அவங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க. எழுதிக்கோங்க, கோபக்காரர்கள். அதுலேயும் முன்கோபம் அதிகமாக இருக்கும். முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த முன்கோபம் அப்படிங்கிறது கோபத்துக்கு 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயத்தை கேட்டவுடன் அதை கோபப்படுறது, அல்லது ஒரு விஷயம் நடக்கையில் போய் அவங்ககிட்ட சொல்லி அதை கோபப்படுத்துறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 2வது, இயல்பாகவே அவங்க எந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அதை தாங்க முடியாமல் முன்னாடியே அந்த கோபப்படுத்தி அதை செய்யக்கூடியதாக இருப்பாங்க. ஆனால் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்க பேரை சொன்னால் அவங்களுடைய தொழிலுக்கான ஒரு ஐடென்டிஃபையை உருவாக்கிடுவாங்க. அவங்க பேரை சொன்னால் அந்த தொழிலில் ஒரு ஐடென்டிஃபை இருக்கும். இவங்க இந்த தொழில்னா இவங்க தான் அப்படிங்கிற தொழிலில் தனக்கென ஒரு முத்திரை பதிப்பவங்க, தனக்கென ஒரு முத்திரை. தனக்கென ஒரு முத்திரை பதிக்கவங்களா இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் எளிதில் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க. யாருக்கிட்டையுமே ஏமாற மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய இயல்பு, யாருக்கிட்டையும் எளிதில் ஏமாற மாட்டாங்க. நிறைய முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க. முற்போக்கு சிந்தனைனா, பழையதில் அப்படி இருந்ததுங்க, அந்த பாரம்பரியம் இப்படி இருந்தது, இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது, அதே வழியில் தான் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல், இவங்க கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி வாழக்கூடிய ஒரு நியாயஸ்தராக இருப்பாங்க. ஒரு முற்போக்கு சிந்தனைவாதிகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன விஷயம், ஏதாவது ஒரு ரொம்ப ஆனஸ்டாக இருக்கிறவங்களுக்கு சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அவங்க தாங்கி கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும். ஒரு சிறு ஏமாற்றத்தை கூட இவங்களால் தாங்க முடியாது. இவங்க தாங்க முடியாது. 2வது, இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உண்டான நல்ல ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா, அன்னை பத்ரகாளி அம்மன் திருவருள் பதிக்கும். இந்த நட்சத்திரத்தில் தான், பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் பத்ரகாளி அம்மனுடைய திருவருள் மொத்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். அனுமனுடைய கிருபையும் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே பத்ரகாளி அம்மனுடைய அருள் இயல்பாகவே இருக்கும். அனுமனுடைய ஆசி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பரிமூணமாக உண்டு. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் நாம எழுத்துக்கள் என்ன இருக்குன்னா, லா, லு, லே, லோ அப்படிங்கிற எழுத்தெல்லாம் வந்தது அப்படின்னா
ஒன்று. ரெண்டாவது, இந்த நட்சத்திரத்தையே பேர் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பரணின்னு பேர் வச்சவங்க, பரணிதரன், பரணிராஜ், பரணிக்குமார், இப்படி நிறையா பேர் இந்த நட்சத்திர பேர்களே நிறையா வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு பழமொழிகளும் உண்டுங்க. பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பவரான நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு இயல்பு உண்டு. அப்படி இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசி மேசராசி. இதனுடைய அதிபதி யார்? செவ்வாய். அப்போ பரணி நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க வணங்க வேண்டிய கோயில், ரொம்ப திருக்கோயில், முக்கியமான கோயில் என்ன அப்படின்னா திருவாலங்காடு கோயில். நோட் பண்ணிக்கோங்க, திருவாலங்காடு கோயில். திருவாலங்காடு கோயில். இந்த திருவாலங்காடு கோயில் அப்படிங்கிறது இவங்க போய் வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம். அதனுடைய இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யார் அப்படின்னா துர்க்கை அம்மன். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம். இந்த முக்கிய நட்சத்திரத்துக்கு ஒரு பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபடுவது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் பரணி நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க கண்டிப்பாக இந்த திருவாலங்காடு கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய நைவேத்தியம் வச்சு, அங்கே நைவேத்தியம் என்ன அப்படின்னா அப்பம் படைச்சு வழிபடுவாங்க. மாகாளி அம்மனுக்கு மாகாளி அம்மனாக விளங்கி அருள் பாரித்து இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மனை வணங்கி இவங்க அங்கே அப்பம் படைச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய செல்வாக்குகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய சொல்வாக்குகள் ரொம்ப அருமையான சொல்வாக்குகளாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க அல்லது நட்சத்திரம் மேசராசிக்குரியவர்கள் இவங்க அணிய வேண்டிய மோதிரம் என்ன அப்படின்னா அனுமனுடைய உருவம் பதித்த மோதிரம். யாருடைய உருவம் பதித்தது? அனுமனுடைய உருவம் பதித்த மோதிரத்தை இவங்க அணிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு, நல்ல விதமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இவங்க அனுமனுடைய உருவம் பதித்த மோதிரத்தை கையில் அணியும் போது ஒரு மந்திரம், அதாவது அனுமனுடைய கவச மந்திரத்தை சொல்லி இவங்க அணிஞ்சாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேலும் என்ன போடலாம் அப்படின்னா ருத்ராட்சம் போடணும் அப்படின்னா ஆறுமுக ருத்ராட்சம் செய்கிறது, ஆறுமுக ருத்ராட்சம் போடுறது இவங்களுடைய மனசக்தியையும் தன்னம்பிக்கையையும் மிக உயர்த்தி இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய நட்சத்திர கல் என்ன அப்படின்னா வைரம். அந்த வைரத்தினுடைய கல் ஏதேனும் ஒரு முக்கிய விஷயமா ஒரு வெளியே போகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்க உடுத்த வேண்டிய உடை என்ன அப்படின்னா இளம் சிகப்பு. அதாவது இவங்க வைரம் பதித்த மோதிரம் அணிவது இளம் சிகப்பில். இளஞ்சிகப்பில் இவங்க ஆடை அணிந்து போகிறது அப்படிங்கிறது இவங்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் ஒரு நல்ல விதமான ஒரு பலாபலனையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது. இவர்களுக்கு ராசி மேசராசி, இதனுடைய அதிபதி செவ்வாய். இதனுடைய விருட்சம் என்ன? ஏன்னா இது விருட்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது மாந்திரிகத்துக்கு ரொம்ப பயன்படக்கூடியது. என்ன அப்படின்னா நெல்லி, அதுலேயும் குறிப்பாக கருநெல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த கருநெல்லி இருக்கக்கூடிய விருட்சத்தை இவங்க வளர்த்து வந்தாலோ அல்லது அதை எடுத்து அந்த கருநெல்லியை இவங்க புசிச்சு வந்தாலோ இவங்களுடைய நட்சத்திரம் பலப்படும். சந்திரன் அவங்களுடைய இதில் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அந்த கணம்னு சொல்லுவாங்க. கணம்னா என்னென்னா நம்ம பொருத்தம் பார்க்கையில், திருமண பொருத்தம் பார்க்கையில் அது என்ன கணம், மனித கணமா தேவ கணமா மிருக கணமான்னு பார்ப்போம். அப்படி பார்க்கையில் இது என்ன கணம் அப்படின்னா மனித கண நட்சத்திரம். இது மனித கண நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மெயினாக நான் சொல்லக்கூடியது ஒன்றுன்னா எப்பையெல்லாம் அனுமனை வணங்குகிறாங்களோ, நாமக்கல் ஆஞ்சநேயராக இருக்கலாம், தாராபுரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்கலாம், இவங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் இந்த அனுமனுடைய வழிபாடு மேற்கொள்கிறாங்க, அனுமனுடைய கவசத்தை படிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லா விதமான ஒரு சுகங்களும் கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் விலகும். எதிரிகள் இவங்க முன்னாடி காலில் உளுந்து வணங்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் கிடைக்கும் இவங்களுக்கு. எதிரியை வெல்ல வேண்டுமா? பரணி நட்சத்திரக்காரர்கள், இதே டைட்டிலாகவே நீங்கள் வச்சுக்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க, பரணி நட்சத்திரக்காரர்கள் எதிரியை வெல்ல வேண்டுமா, அல்லது பரணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு பிரச்சனை தருது, அப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டுமா? யாரை புணங்கணும்? அனுமனை வணங்கினால். அனுமனுக்கான மந்திரம் என்ன அப்படின்னா அஸ்வஸ்ரீ ஹனுமந்த் கவச சோத்ர மகா மந்திரஸ்ய ஸ்ரீ ராமச்சந்திர ருஷி வீர ஹனுமான் தேவ அனுஸ்பத் சந்த ஸ்ரீராம தூத பிரியத்தே ஜயோ வினேக. அந்த மந்திரத்தை, இந்த அனுமனுடைய கவச மந்திரத்தை அவங்க சொல்லி வணங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருப்பாங்க. அதே போல் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம். ஆண்களாக இருந்தாங்கன்னா பாருங்கள், ஒருத்தருடைய பேரை வச்சே கண்டுபிடிக்கலாம். லோகேஷ், லோகநாதன், லோகிதாசன், லிங்கப்பன்,
லிங்கமுத்து, லோகீஸ்வரன், இப்படி எல்லாமே இந்த லோகம் சம்பந்தமான பேர்கள் எல்லாம் வச்சவங்கெல்லாம் பாருங்க. லோகம் சம்பந்தமான பேர்கள், இந்த உலகத்தை சொல்லக்கூடிய பேர்கள், இதெல்லாம் பாருங்க நிறைய பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பேர்களாக தான் இருக்கலாம். அப்போ ஆணுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னா பெண்ணுக்கும் இருக்குது. பெண்ணுக்குன்னா லோகாம்பாள், ஸ்ரீலோகா, லீலாவதி, லீலா, லோகேஸ்வரி, லலிதாம்பிகா, லலிதா, லலிதா குமாரி அப்படின்ற பேர் வந்து அவங்க வைக்கலாம். அதே போல் எனக்கு இந்த பேர் இருக்குதுங்க, ஆனால் நான் இந்த நட்சத்திரம் இல்லை அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி அந்த நட்சத்திரத்தில் இருப்பார். அல்லது நீங்கள் இந்த நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க, உங்கள் லக்கண புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரணி நட்சத்திரம் இருக்கும். பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில் நமக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா, கெட்டது நல்லது எல்லாமே பாருங்கள் திருவாலங்காட்டுக்கு போய் இவங்க பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவாலங்காட்டில் எழுந்திருக்கு அழுது பாரிக்கக்கூடிய அம்பாள் பத்ரகாளி அம்பாள் மிக மிக சக்தி வாய்ந்த அம்பாள். மகா காளீஸ்வரி, மகா காளீஸ்வரின்னு சொல்லுவாங்க. மனதார நினைத்து பிரார்த்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சகலவிதமான நன்மைகள் கிடைக்கும். பெயர் புகழ் அடையலாம். தீராத வினைகள் தீரும். திருவாலங்காடு செல்லும் போது திருவாலங்காடு சென்று போய் நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக தீராத வியாதிகள் தீரும். இந்த திருவாலங்காடு வந்து எங்கே இருக்குது? இந்த திருவாலங்காடு போனோம் அப்படின்னா சில பேர் வந்து நீங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க, ஆனால் அந்த பரிகார கோயில் எங்கே இருக்குன்னு நாங்கள் சர்ச் பண்ணி முடியலை, நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க, அதுக்கு நான் அட்ரஸுமே சொல்கிறேன். திருவாலங்காடுங்கிறது நீங்கள் சென்னையிலேருந்து திருவள்ளூர் அங்கேருந்து திருத்தணி போகிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் சாலையில் ஒரு 8 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்தலத்தை பார்க்கலாம். கோயில் வாசலில் வந்து கோயில் வாசல் வரைக்கும் வந்து அங்கேயே நிறையா இதெல்லாம் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் கோயிலுக்கு பயணம் பண்ணலாம். திருவள்ளூர்லேருந்து வந்தவங்க 18 கிலோமீட்டர், திருவள்ளூர்லேருந்து வந்தீங்கன்னா 18 கிலோமீட்டர், அரக்கோணத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர். திருவாலங்காடுன்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி, திண்டிவனம், வேலூர் இந்த கோயிலில் இந்த ஊர் மூலியமாகவே அந்த கோயிலுக்கு நீங்கள் வரலாம். திருத்தணியிலேருந்து வந்தீங்கன்னா சுமார் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். திருவள்ளூர் ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து கூட நீங்கள் வந்துக்கலாம். ஏன்னா மிகச்சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம். நம்ம வந்து ஒரு பரிகார ஸ்தலம் சொல்கிறீங்க, அந்த பரிகார ஸ்தலத்துக்கு நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரில, நான் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அடையன்னு நினைக்கிறோம், நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம அஸ்வின் நட்சத்திரத்தை பற்றி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நமக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் அது எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், எந்த இடத்துலன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கும் அந்த அம்பாளை சேவிக்கிறதுக்கும் இதாக இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்காகத்தான் நான் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. காரில் வர்றவங்களும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கலாம். அங்கே வந்து எல்லா விதமான வசதியும் இருக்குது. அங்கே மகா காளீஸ்வரியை நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு கோயிலுக்கு நாம் போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷ நாள் அன்னைக்கு போய் பாருங்களேன், அதனுடைய ரூபமே தனி. ஏன்னா எல்லா நாளும் வந்து அந்த விசேஷத்துக்கான விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த கோயிலில் பத்ராளியம்மன் கோயிலில் ஆடி மாதம் 9 நாட்கள் திருவிழா நடைபெறுங்க. நடராஜர் வந்து 50 சபையில் முதன்மையான ரத்தின சபை உடைய ஸ்தலம் தான் இந்த திருவாலங்காடு. அதே போல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு துன்பத்தையுமே அறிவுபூர்வமாக பார்க்கக்கூடிய இயல்புகள் இருக்கக்கூடியவங்க தான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. நல்ல ஒரு நீடித்த ஆயுளுங்க இருக்கும், சாந்த குணம், மனசுக்குள்ளே ஒரு வன்மம் இருந்தாலுமே வெளியில் வந்து சாந்தமாக சிரிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உடையவர்கள் இந்த பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிரிகள் தொல்லை எப்பயுமே பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுடைய ஜாதகமோ அல்லது பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய தசாபுத்தியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் வந்து அதிகமாக இருப்பாங்க. இதற்கு ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா அருணகிரிநாதனால திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலமாகிய திரு ஆவினன்குடி, பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி, இது வந்து அறுபடை வீடுகளில் 3ஆவதாக திகழ்ந்து வரக்கூடிய, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வேலாயுத சுவாமி வந்து இங்கே இருப்பார். அங்கே அருள்பாலிக்கக்கூடிய அந்த கோயில் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு முழுமையான ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறது பட்டீஸ்வரத்திற்கு தெற்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இருக்கக்கூடிய திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மார்த்தில் இருக்கக்கூடிய கோயில். அது என்ன அப்படின்னா திருநெல்லிகான்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த திருநெல்லிகால் கோயிலை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தினுடைய வடிவம்னு நம்ம சொல்லக்கூடிய நெல்லி மரம், பரணி நட்சத்திரம் நம்ம சொல்லக்கூடிய அந்த நெல்லி மரத்தினுடைய பேர்லேயே வந்து அந்த கோயில் இருக்கும். திருநெல்லிகான்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பான முறையில் அவங்க பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கும். இவங்க
துர்க்கை அம்மனை அதிகமாக வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த துர்க்கை அம்மனை இவங்க வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியான ஒரு மந்திரங்கள் சொல்லி இவங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னிய குமாராசியாய தீமகி தன்னோ துர்க்கை பிரஜோதயாக. அதாவது ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னிய குமாரசியாய தீமகி தன்னோ துர்க்க பிரஜோதயாக. இந்த மந்திரத்தை அவங்க சொல்லி அந்த வழிபாடு செய்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையாக மிக சிறப்பாக ஒரு விஷயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பு மிக்க ஒரு பரிகார ஸ்தலம் இன்னொன்று என்ன அப்படின்னா அக்னீஸ்வரர் ஆலயம். இந்த அக்னீஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம். நீங்கள் நாகப்பட்டினம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாடை அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து புராணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா திருநல்லாடைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிமரம் வில்வமரம் இது ரெண்டுமே வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கும். இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் எத்தனை ஆவாகன பூஜை வந்து சிவாகம பூஜையாக இருக்கும். காலையில் 8 மணிலேருந்து 12 மணி முதல் மாலை 5 மணி முதல் 8:30 வரை இருக்கக்கூடிய அந்த நடை திறக்கக்கூடிய காலத்தில் போய் இவங்க வழிபாடு பண்ணாங்க. அந்த அக்னீஸ்வரரை வழிபாடு செய்வதோ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாகப்பட்டினத்தில் அருகில் இருக்கக்கூடிய நல்லாடை அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த ஆலயம் வந்து இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு என்னன்னா எல்லா கோயிலையும் சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்து இருப்பார். இங்கே வந்து மேற்கு பார்த்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தை சுற்றி ஒரு தாழ்வான பகுதி இருக்கும். அது தாழ்வான பகுதி என்ன அப்படின்னா சுவாமி பார்த்தீங்க அப்படின்னா அக்னீஸ்வரர் அந்த அக்னீஸ்வரனுடைய சொரூபமாக இருக்கிறதை குறிகாட்டக்கூடியதாக இருக்கும். அதனை தணிக்கும் வகையில் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல தண்ணி வந்து சுற்றி இருக்கணும் அப்படின்றக்காக ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை குறிகாட்டணுன்றக்காக இறைவன் வந்து அப்படி வந்து அந்த சொரூபத்தில் நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார். எங்கே அப்படின்னா திருநல்லாடைங்கிற ஊர் வந்து தரகம்பாடின்னு சொல்லுவாங்க. நாகப்பட்டினம் பக்கத்தில் தரகம்பாடி தாலுகாவில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்க நட்சத்திரத்தன்னைக்கும் அல்லது அவங்களுடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் தசாபுத்தி பரணி நட்சத்திரத்தில் வந்து தசாபுத்தி நடக்குது அப்படின்னா தாராளமாக அந்த டைமில் போய் வந்து அவங்க வழிபாடு செய்யலாம். சரிங்களா? இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பொதுவான இயல்பு என்ன அப்படின்னா நல்ல நன்றி உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எதிரியை சுலபத்தில் வெல்லக்கூடிய இவங்களுக்கு மறைமுக எதிரி இருந்தாலும் எதிரியை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய தர்ம சிந்தனை நிறைய அன்னதானம் பண்ணுறவங்கலாம் பாருங்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் கண்டிப்பான முறையில் ஒரு குரு இருக்கும். தன்னுடைய தேவையை தனக்கான முறையில் சாதிச்சு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்குவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த கோயில்களுக்கு போய் அவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். மீண்டும் அடுத்து வேறொரு நட்சத்திரத்தில் சந்திக்கலாம்.